அப்பா என்ன பண்ணுறீங்க உட்காந்துக்கிட்டு? பிரியாணிக்கு ரெடி பண்ணுறேன். ம் வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சுட்டு ம் எல்லாம் மல்லிச்செடினா மல்லி புதினா கை பார்த்து வச்சுட்டு ம் அப்புறமேல அடுப்பத்தை வச்சு வேலையை ஆரம்பிப்போம். என்ன பிரியாணி போடுறீங்க? மட்டன் பிரியாணி. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல். ம் ஆ உனக்கு வேறு முடியல என்ன செய்ய, ம் அதான் செஞ்சு கொடுப்போம். பார்த்தீங்களா, ம் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலன்னொன்னே பாருங்கள் மாமா எப்படி செய்கிறாரு பாருங்கள். ம் பிரியாணி தாளிக்க போயிட்டாங்க. தாளித்து விட்டுட்டு வெங்காயத்தை போடணும்ல, வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டு எல்லாம் அடுக்கெல்லாம். பிரியாணி போட தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும். ஆ எல்லாம் இந்த யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டாச்சு. கற்றுக்கிட்டீங்க. ஆமாம் ஃபோனை பார்த்து எல்லாமே கற்றுக்கலாம். ஆமாம். பாருங்கள், இப்போ முதல்ல இப்போ தானே போடுறீங்க நீங்கள்? ம் 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 என் செல்லக்குட்டி பார்த்துச்சுன்னா ஓ ஏய் பிரியாணியா அப்படிங்கும். ம் பாருடா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்தோன்னே அவளுக்கு பிரியாணி ரெடியா? ஆமாம். ம் வெங்காயம் வதங்கிடுச்சு. ஏதோ கூட்டி வச்சுட்டு நம்ம போய் கூப்பிட்டு வரணும் பிள்ளைய போயிட்டு. ம் பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டா? ஆமாம். இப்போ என்ன போடுறீங்க? ம் இப்போ இஞ்சி இது இஞ்சி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. ஆமாம். போட்டு நல்லா வதங்குதா? அது தக்காளி போடணும். ம் பாருங்கள். கிண்ட பார்த்தா ஃபஸ்ட்டு பிரியாணி போடுற மாதிரி தெரியலையே. நான் இப்போ தானே கிண்டி பழகிறேன். ம் பிடிச்சிச்சுன்னா கவலையாயிரும்ல, அதனால தான். ம் தக்காளி போட்டேன்னா ம் தக்காளி நல்லா வெந்தா பிறகு ம் அடுத்து என்ன போட்டேன்னு நீயே பாரு. சொல்லக்கூடாது, நீயே பாரு. பார்த்தீங்களா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே என் வீட்டுக்காரர் எனக்காண்டி சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. காலையில் வெண்பொங்கல் சட்னி வச்சு கொடுத்தாங்க, மதியம் மட்டன் பிரியாணி போட்டு கொடுத்தாங்க. மட்டன் போட்டு இப்போ வதக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. சரியா? ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் சேர்ந்து. இப்போ எனக்கு புதினா போட்டாச்சா? போட்டாச்சு. ம் புதினா மல்லி போட்டாச்சு. ம் அது வெந்தா பிறகு ம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிங்களா? ஆமாம் ம் வச்சாச்சு. சூப்பராக கிண்டுறாங்கல்ல. பிரியாணி மசாலாலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் அரைச்சாச்சு. ம் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பிரியாணி மசாலா. பாருங்கப்பா, அதை எங்கே கற்றுக்கிட்டீங்க? எல்லாமே யூடியூப் தான். எல்லாம். பிரியாணி யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என் செல்லக்குட்டி 2 குட்டிக்குமே பிடிக்கும். சரி, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கார பிரியாணி போட சொல்லிடலாம். நான் வேறு வீட்டில் என்னென்ன போட்டு கொடுக்குறீங்க? எனக்கு லீவு தான் தானே போட முடியும். லீவு இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? லீவ் அன்னைக்கெலாம் என்னென்ன சமைச்சு கொடுக்கலான்னு பிளான் சொல்லுங்கள். எல்லாமே பண்ணி தரலாம். சூப்பர். இப்போ என்ன கறி வேறு தண்ணி ஊற்றியாச்சா? ஊற்றியாச்சு. மட்டன் வேகணும். ஆமாம். அரிசியெல்லாம் நனைய வச்சிட்டிங்களா? விசில் போட்டாச்சு. கறி வேக விட்டுட்டு இங்கிட்ட பிரியாணி தேவையெல்லாம் அரைச்சி வச்சிட்டிங்களா? எடுத்தாச்சு, தயிர் ஊற்றி. வேறு சமையல் பண்ணி ஒரே டயர்டாகிட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களே பார்ப்பீங்கள்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், சரியா? இன்றைக்கி அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. எது சாப்பிட்டாலும் வாய்க்கினதாக. சரி, பிரியாணி போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது பார்த்துக்கோங்க. நான் நல்லாம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். முழிச்சு பார்த்தா இவங்க இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நானே முழிக்கிறேன். ஓ, சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன் பிரியாணி மசாலா. சூப்பருங்க. நல்லா பார்த்துக்கிங்க. ரொம்ப நாள் ஆசையோ கிண்டி தரணுன்ட்டு. ஆனால் சொல்லுவாங்க கிண்டணும், நான் பிரியாணி போட்டு தரேன். தயிர் ஊற்றிட்டேன்னா? தயிர் ஊற்றிக்கிட்டாங்க. தயிர் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, பாப்பாவுக்கு இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூலு, எக்ஸாம் நடக்கல. அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவளை போய் கூப்பிட்டு வந்தாங்க. சூப்பர். வேறு என்னது? இன்னும் கொஞ்சம் தயிரா? தயிர் பத்தல. தயிர் போட்டு கொடுக்கலாம்.
ம் தயிர் போட்டதால சாப்பிட்டா இருக்கும், ம் அதனால் சாப்பிட்டா போட்டேன், தயிர் போட்டேன். ஓ சூப்பர். தயிர் எவ்வளோக்குள்ளே சேர்க்குறோமோ அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் பிரியாணி. அதுக்காண்டி 1 கப்பு 2 கப்பு ஊற்றிடக்கூடாது. ம் இது என்னது? இது மல்லி புதினா. மிளகா. ஆமாம். மிளகான்னா நாங்கள் அரைச்சே ஊற்றிடுவோங்க. அந்த இப்போ பேர் என்னது, உப்பு போட்டிங்களா? ம் பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. தேவையான இது என்னது? தேங்காய் பால். எவ்வளவு தண்ணி, என்ன அளவு? 1.5 டம்ளர் 2 டம்ளர் 2 சங்கு தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியா? பாருங்க, நல்லா பார்த்துருக்காருல, சூப்பர். நல்லா பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் கூட அவர் பண்ணும்போது எப்படி வருமோன்னு நினச்சேன். உப்பு உரப்புலாம் என்கிட்ட கேட்கவே இல்லைங்க, அவங்களே எல்லாமே போட்டுட்டாங்க. இப்போ தான் உப்பு போடுறாங்க. எல்லாம் போட்டு வச்சாலும் இன்னும் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் அரிசி போட்டுடலாம். ஓ, அரிசி பனைஞ்சாச்சா? எல்லாம் பனைஞ்சாச்சு. பனைஞ்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாம். கலக்கி உப்பு கரைச்சி விட்டாச்சு. இப்போ தட்டு 10 போட்டு நிமிஷம் முடியாச்சா? இருக்கா? பிள்ளைங்க கூட 10 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே கொதிச்சிடும். கொதிச்சிச்சா அரிசி போட்டேன். சரி, அரிசியை போட்டு நீங்கள் போய் கூட்டுவாங்க. நான் விசில் வந்தானே இறக்குறேன். எத்தனை விசில் போட? 1 விசில் போட்டாலே போதும். நான் இறக்கட்டுமா? நீங்கள் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குதா? இறக்கிட்டு போகிறீங்க? நீங்கள் இறக்கிடுமா, நான் பிள்ளையை கூப்பிட்டு வந்துடுறேன். நான் அட்டுக்குட்டியை கூப்பிட்டு வந்துடுறேன். சூப்பரு. சரி, தயிர் பச்சடி வைக்கணுமே, தயிர்லாம் அதை வந்து வைக்கிறேன். வரும்போது தயிர் வாங்கிட்டு வரீங்களா? ஆமாம், தயிர் 10 என்னது போட்டிங்க? அது மல்லி புதினா மேலே. ஓ, டெக்கரேஷன் பண்ணுறாரு பாருடா. சூப்பரு. எல்லாம் போட்டாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? உப்பு செக் பண்ணுறீங்களா? போதும். கரெக்டாக இருந்ததா? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? முடி போட்டு மூடிடலாமா? அவ்வளோதான், முடிச்சுட்டா நான் போய் பிள்ளையை கூட வந்துடுறேன். ஸ்கூலுக்கு போகணும்ல. சரி, எத்தனை விசில் இறக்கணும்? 1 விசில் போதும். பாருங்க, அது கூட கரெக்டாக பார்த்து வச்சுருக்காங்க. நீ 2 விசில் 3 விசில் வச்சுன்னா பொங்கச்சோறு மாதிரி ஆயிரும். 1 விசில் எடுத்துரு, சரியா? சரி சரி, 1 விசில் தான். அப்படின்னா தான் மட்டன் பிரியாணியாக இருக்கும். ஆமாம், இல்லாட்டி மட்டன் பொங்கச்சோறு ஆயிரும். ஆமாம். மட்டன் பொங்கச்சோறு வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா? சிம்மில் வச்சாச்சா? வச்சாச்சு, போய் கட்டுவேன். பார்த்துக்கோ. வேலை பார்த்து அழுத்து போயிட்டார். ஒரே கொட்டாவையாக இருக்குது. பாப்பாவை கூப்பிட்டு வாங்க, நான் இறக்கி வச்சிடுறேன். பாப்பாவை கூப்பிட்டு வந்த பிறகு இந்த வீடியோ எடுத்தோம் நாங்கள். சாப்பாடு ரெடி ஆகிட்டு பரவாயில்ல, பாருங்களேன் எப்படி புல்லு புல்லுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பருக்கையில் ஒட்டலை. வீட்டரிசி தாங்க, சீரக சம்பாவோ பாஸ்மதி எல்லாம் வாங்கலை, வீட்டரிசிலே போட்டோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டா, நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். நீங்களும் வாங்க, பிரியாணி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இது சாப்பிட்டோன்னே உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுங்க. வாங்க, கறி பாருங்கள் பூ போல் வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வேக வச்சுட்டாருல. சூப்பர், கிரேட். கிரேட். பிரியாணி மாஸ்டர் ஆகிட்டார். யாருக்காவது பிரியாணி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். தனிஜா அப்பா பிரியாணி உடனே செஞ்சு தருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.